வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு குள்ளக்கார அரிசி சாப்பாடு வைக்க போகிறோம். இந்த அரிசி தான் குள்ளக்கார அரிசி. இப்போ காப்படி எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு ஆக்குனீங்கன்னா நல்லது. ஏன்னா இது வேக ரொம்ப டைம் எடுக்கும். எடுத்து கழுவிட்டு வரேன். நண்பர்களே, நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் குள்ளக்கார அரிசி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மண்பானையில் தான் நான் சாப்பாடு வடிக்க போகிறேன். இதிலே ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் 3 மணி நேரம் கூட வேகட்டும். நண்பர்களே, நம்ம குள்ளக்கார அரிசியை ஊற வச்சுருந்தோம். நல்லா ஓரளவுக்கு ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு வேக வச்சிடலாம். இப்படியே நம்ம உலை காஞ்சி போடுறதுக்கு இப்படியே பற்ற வைக்கும் போது அந்த அரிசி சூடாகி சீக்கிரம் வெந்துருங்க. இந்த பக்கம் குள்ளக்கார அரிசி வேகட்டும். இந்த அடுப்பில் மாற்றிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்புங்க. 2 கோழி இந்த இறைச்சி. இது நல்லா 2 தடவை கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். சரி, நல்லா காயட்டும். நாட்டுக்கோழி கறியை நல்லா சுத்தப்படுத்திக்கலாங்க. நான் 2 அலசு அலசிட்டேன். அலசி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடு, இஞ்சி, இது 3ஐயும் ஃபஸ்ட்டு இதை வதக்கி எடுத்துருவோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. வெள்ளைப்பூடு, இஞ்சி ஒரு துண்டு, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி 3ம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். இது குழம்புக்கு நம்ம ஊற்றணுங்க. இப்போ வதக்கி எடுத்துட்டு இதில் கறியை நம்ம வதக்கி விட்டு வேக விட போகிறோம். வேக விட்டு அதை சாறு எடுக்க போகிறோங்க. நாட்டுக்கோழி சாறு எடுத்துட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். வதக்கி எடுத்தாச்சுங்க. இது ஆறட்டும். இப்போ நம்ம இந்த நல்லெண்ணெயில் கறி அள்ளி வேக வைக்க போகிறோம். வதக்கிட்டு போட்டு உப்பு இந்த அளவுக்கு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடுவோம். மூடி போட்டு வேக வைக்கலாம். நண்பர்களே, நம்ம நாட்டுக்கோழி சாறு எடுக்கிறதுக்கு அதுக்கு ஜீரகம், மஞ்சள் ஜீரகம் ரெடி பண்ண போகிறோம். மஞ்சள் ஜீரகம், கொஞ்சம் நாள் மிளகு போட்டு மசாலா ரெடி பண்ணுறோம். மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேங்க. மிளகு உங்களுக்கு லைட்டாக போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் இது விரலி மஞ்சள் தாங்க, அரைச்சி வச்சுருக்கேன் நான். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சாப்பாடு நல்லா கொதிச்சு வேகுதுங்க. குள்ளக்கார அரிசி
வேகுது. நம்ம கிண்டி விட்டுறோம். தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாங்க. கறி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டோம். வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் மஞ்சள் சீரகத்தை நம்ம ஊற்றணும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வேகட்டுங்க. சீரகம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. மஞ்சள் சீரகம் மிளகு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மஞ்சள் சீரகத்துக்கு ஒரு தக்காளி மட்டும் மஞ்சள் சீரகம் போடும்போது இப்படி பிணைஞ்சு விட்டால் போதும். குழம்புக்கு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கீங்க. இதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கறி நல்லா வேகுதுங்க. நல்லா வேகட்டும். கொதிச்சு வேகுது. சாறு எடுத்துகிட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். குழம்புக்கு உண்டானதை எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நான் 3 அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலே வந்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், வெள்ளைப்பூடு இதுக்கெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்துருக்குங்க அரிசி. அரிசி இன்னும் வேகணுங்க. கொஞ்சம் நார்மல் அரிசியை காட்டினா டைம் அதிகமாக தாங்க எடுக்கும். நண்பர்களே, இப்போ கறி வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. அன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு பாருங்க, இப்படி நசுக்குனா நசுக்கப்படுது. இந்த டைமில் வந்து நம்ம இந்த மஞ்சள் சீரகத்தை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா ஊற்றி ஏன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் போட்டால் தான் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா தக்காளி போட போகிறோம்ல, உங்களுக்கு தக்காளியில் வந்து புளிப்பு இருந்து சரியாக வேக விடாது. அதனால் சும்மா ஒரு தக்காளி மட்டும் போடுங்க, ரொம்ப வேணாம் வேணும். இந்த சாறு எடுக்கிறதுக்கு மட்டும். தக்காளியில் இந்த பகுதியை எடுத்துருங்க. இந்த மாதிரி உருண்டையாக இருக்கிறத எடுத்துருங்க. வெறும் சதை பகுதி மட்டும் போட்டால் போதும். இந்த இதை எடுத்துருங்க. ரொம்ப இதாக நல்லா வேகட்டுங்க. கொதிச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் சாறு எடுத்துட்டு அப்படியே நம்ம குழம்பு வச்சுக்கலாம். சாப்பாடு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்னும் லைட்டாக கொஞ்சம் நேரம் வேகணுங்க. வெந்துருச்சு, இன்னும் லைட்டாக வேகும். சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்ப்போங்க. கொஞ்சம் நேரம் இருந்தது, ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்படி நசுக்கும் போது இதாக தாங்க தெரியுது. இதை எடுத்து நம்ம லைட்டாக சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வடிக்கலாம். கொஞ்சம் கொதி அடங்கவும் வடிக்கணுங்க. மண் சட்டினால நம்ம அடுப்பு அமர்த்திட்டும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம குள்ளக்கரை அரிசியின் நன்மைகள் பார்க்கலாங்க. செரிமானத்துக்கு இதில் உள்ள நார்ச்சத்து எளிதில் செரிமானமாகி நீண்ட நேரம் பசி எடுக்காமல் ஆற்றலை தருகிறது. ஆரோக்கியம், உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. ஊட்டச்சத்துக்கள், இதில் உள்ள ஊட்டச்சத்து வெள்ளை அரிசியை விட அதிக கால்சியம், பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்களை கொண்டுள்ளது. கொதி ஓரளவுக்கு நல்லா அடங்கிடுச்சுங்க. குள்ளக்கரை அரிசியில் இன்னும் சில நன்மைகள் இருக்குங்க.
குள்ளக்கார் அரிசி தமிழ்நாட்டின் பாரம்பரிய மிக்க சிவப்பு நிற அரிசி வகைகளில் ஒன்றாகும். இதில் இரும்புச்சத்து, துத்தநாகம், ஜிங்க் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது. இதன் குறைந்த கிளைமேசிக் குறியீடு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறதுங்க. குள்ளக்கார் அரிசி இந்த மாதிரி கிளாஸ் வச்சுட்டீங்கன்னா விழுகாதுங்க. இப்போ நமக்கு நாட்டுக்கோழி அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாங்க. சிறிது நேரம் கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம சூப் எடுத்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. நல்லா கொதி எப்படின்னாக்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுங்க. அந்த கறி சாரோட அந்த மஞ்சள் சீரகம் நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம சூப் எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழியில் உள்ள சூப்பின் நன்மைகள் பார்க்கலாமாங்க. நாட்டுக்கோழி சூப் சளி, இருமல் மற்றும் தொண்டை வலிக்கு உடனடி நிவாரணம் தருகிறது. நோய் எதிர்ப்பு சக்திங்க. இதில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள், அமிலங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை பலப்படுத்துகிறதுங்க. செரிமானத்திற்கு எலும்பிலிருந்து வெளியேறும் கொலாஜன் மற்றும் ஜெலாட்டின் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான கோளாறுகளை சரி செய்ய உதவுகிறதுங்க. மூட்டு வலி நாட்டுக்கோழி எலும்புகளில் உள்ள இயற்கையாகவே கொலாஜின் மூட்டுகளை வலுவாக்கி திசுக்களை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. இது உடல் எடையும் குறைக்க உதவுதுங்க. இன்னொன்று, இந்த நாட்டுக்கோழியில் இதில் கொலாஜின் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்கின் நிறம் மாறுபடும். முகங்களில் பொதுவாகவே கொலாஜின் சத்து கம்மியான அந்த மாதிரி மாறுபடும்றாங்க. இந்த மாதிரி வச்சு குடிக்கும்போது அந்த கொலாஜின் நல்லா சரியாகுதுங்க. நண்பர்களே, நம்ம சூப் எடுத்தாச்சு. இந்த மாதிரி 2-3 பீஸ் உங்களுக்கு வேண்ட அளவுக்கு அந்த கறியையும் எடுத்து போட்டு இது கூட மேலாப்பில் நல்லெண்ணெய் ஊற்றி சாராவும் குடிச்சு அந்த கறியை சாப்பிட்டா அவ்வளோ சத்துங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள். இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு நாட்டுக்கோழி. இப்போ சாறு எடுத்தது போக நம்ம தக்காளி அடித்து வச்சுக்கோம். இதை ஊற்றி வேக விடலாம். எல்லா சாரையும் எடுத்தால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காதுங்க. அது அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துட்டேன் நான். இப்போ தக்காளி ஊற்றி நம்ம வேக வைக்கிறோம். இது நல்லா வேகட்டுங்க. அப்புறம் நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம் வதக்கி வச்சுருந்தா இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சுங்க. இப்போ நிமித்திக்கலாம். சாப்பாடு நிமித்திக்கலாம். இதெல்லாம் வருதுன்னு சொல்லுவோம். தண்ணி ஊற்றி இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாடு மிஞ்சும் போது நம்ம பழைய சோறாக எடுத்துக்கலாம். சாப்பாடு பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்கு. நண்பர்களே, நல்லா கொதிச்சிருச்சு. தக்காளி ஊற்றவும். இப்போ புளி உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா நீங்கள் ஊற்றுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் இந்த அளவுக்கு லைட்டாக ஊற்றுறேங்க. இந்த அளவுக்கு லைட்டாக. இப்போ இதில் லைட்டாக மிளகாய் பொடி வேண்ட அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேங்க. ஏன்னா மிளகாய் பொடி கொஞ்சம் உரப்பாக தான் இருக்குது. உங்கள் உரப்பு தக்கன எடுத்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வேகட்டுங்க. மிளகாப்பொடி வடையெல்லாம் போகட்டும்.
நண்பர்களே, அப்படி போட்டு கொதிக்க வச்சோம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலா போட்டு கொதிக்க விடலாம். நம்ம சாறு எடுத்ததுனால உப்பு குறைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நண்பர்களே, இந்த மசாலாவை நம்ம ஊற்றிடலாம். வெள்ளைப்பூடு, வெங்காயம், தண்ணி வேண்ட அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு தோசை கூட, இட்லி, அப்புறம் கோதுமை தோசை, சப்பாத்தி எல்லா சாப்பாடோடையும் எடுத்துக்கலாங்க. சாப்பாடோடையும் சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக கொதி வரவும் நம்ம வந்து கழிச்சு விட்டுக்கலாங்க. நண்பர்களே, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. போதும், கொதிச்சது போதும். நல்லா ஓரளவுக்கு திக்னஸ் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கிற போகிறோங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம பட்டை, லவங்கம், கல்பாசி, அன்னாச்சி பூ போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயம், இந்த அளவுக்கு, சாரிங்க, பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைன்னு தெரியுமாங்க? அதிக சத்துக்கள், புரதம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் ஏ, டி, B12 இருக்குங்க. இதில் அதிகம் நிறைந்துள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி, நாட்டுக்கோழி சூப் மற்றும் முட்டை நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பலப்படுத்தி சளி, இருமல் போன்ற பிரச்சனையை இருந்து நிவாரணம் தரும். குறைந்த கொழுப்பு, பிராய்லர் கோழியுடன் ஒப்பிடும்போது இவற்றில் கொழுப்பு ஃபேட் வந்து மிக குறைவாக இருப்பதால் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க. சக்கரை நோயாளிகள், இதய பாதிப்பு உள்ளவங்களாம் இந்த நாட்டுக்கோழி இது சாப்பிடலாங்க. அளவாக எடுத்துக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நண்பர்களே, வாங்க சாப்பிடலாம். குள்ளக்கார அரிசி சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு, ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். லைக் பண்ணுங்க மக்களே.